தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமை நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய இறை மக்களே, இன்று திருநீற்று புதன், இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பு நாள் என்னும் ஆசீரோடும் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்னும் அறிவுறுத்தலோடும் நாம் தவக்காலத்தில் அடியெடுத்து வைக்கும் நாள். இயேசுவோடு சேர்ந்து பயணிக்கவும், பாலைவன அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும், நம்முடைய வாழ்வை பசுமைப்படுத்திக் கொள்ளவும் நமக்கு உரிய வாய்ப்பை இத்தவக்காலம் நமக்கு வழங்குகின்றது. கிறிஸ்து என்ற தளிர் நம்மிலே வளர இடமளிக்க, அவருக்கு ஒவ்வாத பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் உதறிவிட ஏற்ற காலமே இந்த தவக்காலம். எந்த ஒரு வெற்றியும் முறையாக நம்மை தயார் செய்யும் போதுதான் கிடைக்கிறது. இந்த பின்னணியில் உயிர்த்த இயேசுவின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள நம்மை தயார் செய்ய தரப்பட்டதே தவக்காலம் என்னும் 40 நாட்கள். இதனையே இன்று உங்களது உள்ளங்களை தூய்மையாக்குங்கள் என்ற அறைகூவலோடும், ஒப்புரவாகுங்கள் என்ற பவுலின் வேண்டுகோளோடும், தவம், ஜபம், தான தர்மங்கள் வழியாக கிறிஸ்துவுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ இறைவார்த்தை நம்மை அழைக்கின்றது. திருநீற்று புதனாகிய இன்று நெற்றியிலே இடப்படும் சாம்பலின் அறிகுறி சொல்லும் மண்ணிலிருந்து உருவான நாம் மண்ணுக்கே திரும்ப உள்ளோம் என்ற உணர்வோடு பலியில் பங்கேற்று இறையாசிர் பெற்று தவக்காலத்தை பயனுள்ளதாக்குவோம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, திரு அவை 40 நாட்களை நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கும், நம்முடைய வாழ்க்கையை புடமிடுவதற்கும், இறைவனுடைய பாதையிலே நாம் வழிநடப்பதற்கு இந்த 40 நாட்களை திரு அவை நமக்கு தந்திருக்கிறது. எனவே இந்த நாட்களை அர்த்தமுள்ள விதத்திலே நாம் கொண்டாடவும், நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து இறைவனோடு நாம் இணைந்து பயணிக்க, குறிப்பாக நம்மிடத்தில் இருக்கின்ற நாம் எத்தகைய ஒரு வாழ்க்கை சூழ்நிலைகளை, எத்தகைய நிலைகளை, தீய பழக்க வழக்கங்களை நாம் விட்டு நாம் புதிய ஒரு வாழ்க்கை முறையை நாம் தொடங்கவும், அதன் வழியாக உயிர்ப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்திலே நாம் கொண்டாட இன்றைய இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே அதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Please
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடிவர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மச்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலி பீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னை அன்பு
இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 5 அருள்வாக்கு 20 முதல் அலகு 6 அருள்வாக்கு 2 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவனிலே ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மேலும் 16 முதல் 18 வரை. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 மேலும் 16 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளிலே நாம் தவக்காலத்தின் முதல் நாளிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். திருச்சபை நமக்கு 40 நாட்களை கொடுத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாதவற்றை விடுத்து நல்லவற்றை பற்றி கொண்டு மனம் மாறி இறைவனுக்கு உகந்தது ஒரு வாழ்க்கை வாழ இந்த 40 நாட்களை திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 40 என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு முழுமையான எண், இதை பற்றி விவிலியத்திலே பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டிலே ஒட்டுமொத்தமாக இந்த 40 நாட்களை குறித்து விவிலியத்திலே பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டிலே 146 தடவைக்கு மேலாக இந்த 40 என்ற குறிப்பு இருக்கிறது. திருச்சபை நமக்கு இந்த 40 நாட்களை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த 40 என்ற அந்த முழுமையான நம்பர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல பழக்கமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு, ஒரு பழக்கமாக அதை மாற்றுவதற்கு, நம் கடைபிடிக்கக்கூடிய நல்ல செயலை அதை ஒரு பழக்கமாக மாற்றுவதற்கு 1 மாதத்திலிருந்து 40 நாட்கள் தேவைப்படும். பல சமயங்கள் கூட காவி உடை அணிந்து பல புனித தலங்களுக்கு அவர்கள் பாத யாத்திரையாக செல்லுகிறார்கள். நம்முடைய பக்தர்கள் கூட, நம்முடைய கிறிஸ்தவர்கள் கூட வேளாங்கண்ணி பல இடங்களுக்கு பாத யாத்திரையாக செல்லுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்களை வைப்பதனுடைய நோக்கம், நாம் செய்யக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய நற்செயல்கள் எல்லாம் ஒரு பழக்கமாக அது மாற வேண்டும். அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய தீய செயல்களை அகற்றுவதற்கும் இவ்வளவு கால அவகாசம் தேவைப்படுகிறது. எனவே நாம் ஒவ்வொரு வருடமும் 40 நாட்களை திருச்சபை நமக்கு கொடுத்து நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களை ஒரு பழக்கமாக மாற்றி அதை வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஆற்ற வேண்டும், உங்களிடம் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் 40 நாள் நம்ம இருக்கிறோம். அந்த 40 நாள் முடிந்த உடனேயே நாம் பழைய வாழ்க்கையை மீண்டும் வாழ ஆரம்பித்து விடுகின்றோம். அது பழக்கமாக நம்முடைய வாழ்க்கையிலே மாறுவது கிடையாது. குறிப்பாக தாடி வளர்க்கிறோம், காவி உடை அணிகின்றோம், ஜெபமாலை அணிகின்றோம். ஆனால் இந்த 40 நாள் முடிந்தவுடன், ஈஸ்டர் முடிந்தவுடன் உடனே ஆண்கள் எல்லாம் பார்த்தோம் என்றால் டாஸ்மாக் கடையில் நிற்பாங்க, புகைப்பிடித்தலை 40 நாள் நிறுத்தி வைத்திருப்பாங்க. அடுத்தது ஈஸ்டர் முடிஞ்ச உடனே அதை தொடங்கி விடுவார்கள். இப்படி நாம் கடைபிடித்த தீய பழக்க வழக்கங்களை 40 நாள் நிறுத்தி வைத்துவிட்டு மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம், அது நம்முடைய பழக்கமாக மாறவில்லை. அன்புக்குரியவர்களை, இந்த 40 நாள் திருச்சபை நம்ம கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், இன்று நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்ட அந்த 3 காரியங்கள், இறைவேண்டல், நோன்பிருத்தல், அறச்செயல்களிலே ஈடுபடல், இதையெல்லாம் ஏதோ ஒரு 40 நாட்களுக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வாக அது மாற வேண்டும், நம்முடைய பழக்கமாக மாற வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறது. அதே போல இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். யோவேல் புத்தகத்திலிருந்து அவர் அழைக்கின்றார், உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளாதீர்கள், மாறாக உங்களுடைய உள்ளத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். உடைகளை கிழித்துக் கொள்வது மிக எளிது, ஆனால் உள்ளத்தை மாற்றுவது என்பது மிக கடினம். இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கின்றோம், எல்லாவற்றிலும் நம்ம மாற்றம் அடைந்து விட்டோம். உணவில் மாற்றம் அடைந்து விட்டோம். தொடக்க கால முற்காலத்திலெல்லாம் கஞ்சி, கூழ், கிழங்கு இது போன்ற வகைகளை சாப்பிட்டு கொண்டிருந்த இன்று நாம் பல்வேறு விதவிதமான உணவு வகைகளை சாப்பிட ஆரம்பித்து விட்டோம். ஃபாஸ்ட் ஃபுட், உடனடியாக கிடைக்கக்கூடிய உணவு வகைகள், பாக்கெட்டிலே அடைத்து விற்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அனைத்துமே நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதே போல உடையில் மாற்றம் அடைந்து விட்டோம். சாதாரணமாக உடை அணிந்து கொண்டிருந்த நாம் இன்று பல விதவிதமான புடவைகள், வேஷ்டிகள், பேண்ட் ஷர்ட்டைகள் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
ஆண்கள் எல்லாம் ஆண் பிள்ளைகள் எல்லாம் பெண் பிள்ளைகள் போல மாறிக்கொண்டிருக்கிறார்கள், பெண் பிள்ளைகள் எல்லாம் ஆண் பிள்ளைகள் போல மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் எல்லாம் ஜீன்ஸு டிஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பசங்கள் எல்லாம் சடை வச்சு பின்ன ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதிலெல்லாம் மாற்றம் ஏற்படுகிறது. அதே போல் நாம் பயணம் செய்யக்கூடிய பயணத்தில் கூட நம்ம மாற்றம் அடைந்து விட்டோம். சைக்கிளிலே, மாட்டு வண்டியிலே ஒரு காலத்திலே சென்ற நாம் இன்று விதவிதமான பைக், விதவிதமான கார்களிலே நாம் பயணம் செய்கின்றோம். வீடுகள் கூட குடிசை வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இன்று அடுக்கு மாடிகள், பல அறைகள் கொண்ட அடுக்கு மாடிகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிலே ஒரு சிலர் இருக்கிறோம், ஒரு சிலர் கூட நல்ல உறவு கூட இல்லை. ஒருத்தர் ஒரு முகத்தை ஒருவர் பார்க்க கூட நேரம் இருப்பது கிடையாது. இப்படி எல்லாவற்றிலும் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உள்ளத்தின் மாற்றம், அக மாற்றத்தை மட்டும் நம்ம அடைவதே கிடையாது. அதை திருப்பி கூட பார்ப்பது கிடையாது. நம்முடைய வீட்டில எல்லாம் பைபிள் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும்ல, அதே மாதிரி நம்முடைய உள்ளம் அப்படியே இருக்கிறது, அதை திருப்பி பார்ப்பதே கிடையாது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரத்திலே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை தொடங்குகிற போது இவ்வாறு தொடங்குகிறார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கிவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். 3 காரியங்களை குறித்து ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். காலம் நிறைவேறிவிட்டது. திருமுழுக்கு யோவான் தன்னுடைய முழக்கத்தின் போது அவர் சொல்லுவார், மரங்கள் அருகே கோடாரி வைத்தாயிற்று, நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயிலே போடப்படும் என்று சொல்வது போல, இன்றைய 2ஆம் வாசகத்திலே தூய பவுல் சொல்வது போல, இன்றே இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். எனவே காலம் நிறைவேறிவிட்டது, இன்றே மனம் மாறுங்கள், இதுதான் உங்களுக்கு மீட்பு நாள் என்ற ஒரு அழைப்பை திருச்சபை நமக்கு கொடுக்கின்றது. 2வதாக இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இறையாட்சி, மனித ஆட்சி, இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி பார்க்கிற போது, இறையாட்சி என்பது நம்மை இணைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக, நம்மை ஒற்றுமைக்கு கொண்டு வரக்கூடிய, ஒரே கூட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியிலே 17வது அதிகாரத்திலே இவ்வாறு ஜெபிக்கிறார், தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இறையாட்சி என்பது நம்ம எல்லாரையும் ஒரே கூட்டிற்குள், ஒரே கூரைக்கு நடியில் வரக்கூடிய இறை மக்களாக கொண்டு வருகிறது. ஆனால் மனித ஆட்சி என்பது பிளவுபடுத்தி பார்க்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. மதம், அரசியல், சாதி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் என்று பல்வேறு பிளவுகளை படுத்தி அதை பயன்படுத்தி அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆட்சியாக மனித ஆட்சி என்று மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இதை களைந்து இறைவனுடைய ஆட்சி நம்மிலே வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார். 3வதாக மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற ஒரு அழைப்பை இயேசு கொடுக்கின்றார். அந்த நற்செய்தி என்ன? மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்று இயேசு அழைக்கின்றார். என்ன அந்த நற்செய்தி? என்ன நற்செய்தி தெரியுமா? இயேசு மனமாறி நற்செய்தி நம்புங்கள்ங்கிறாரு. அந்த நற்செய்தி என்ன? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் நற்செய்தி. பார்க்கிறோம் லூக்கா நற்செய்தியிலே, எல்லா மக்களினத்தாருக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய நற்செய்திகள் எல்லாம் மிகவும் உன்னதமான ஒரு நற்செய்தி எது என்றால் ஆண்டவருடைய வருகை, அவருடைய பிறப்பு, அவர் கொடுக்கக்கூடிய அழைப்பு, வார்த்தை, அதுதான் நம் நற்செய்தியாக இருக்க முடியும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிற போது, அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிற போது நாம் மனம் மாறியவர்களாக, அவருடைய அழைப்பை ஏற்கக்கூடியவர்களாக நம்ம கண்டிப்பாக மாறுவோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாக்கோபு தன்னுடைய கடிதத்திலே சொல்வது போல 1ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தையிலே, இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து விடாதீர்கள், இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், மாறாக அதை கடைபிடிப்பவராகவும் மாறுங்கள் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்காதவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கண்ணாடியிலே தங்களுடைய முகத்தை பார்த்துவிட்டு கொஞ்ச தூரம் போன உடனே தான் எப்படி இருந்தோம் என்ற அந்த தோட்டத்தை மறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள், இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிப்பாதவோர் என்று சொல்லுகிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்குகிற போது உண்மையிலே நாம் கிறிஸ்துவுக்கும் எல்லா மக்களுக்கும் ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, வட இந்தியாவிலே ஒரு பகுதியிலே ஒரு திருடன் வழக்கமாக அவன் ஆள் இல்லாத வீடுகளை பார்த்து திருடுவது வழக்கமாக வைத்திருந்தான். ஒரு முறை ஒரு வீட்டிலே ஆள் இல்லாத நேரம் பார்த்து அந்த வீட்டிற்குள் நுழைந்து எல்லா பொருட்களையும் பணத்தையும் திருடுகிற போது ஒரு கருநிற புத்தகத்தை அவன் பார்க்கிறான். பார்த்தவுடன் அது மிருதுவாக இருக்கிறது. அதை எடுத்து வைத்துக் கொள்கிறான். கஞ்சா அதுக்குள்ளே வச்சு பிடிச்சா நல்லா இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து வைத்துக் கொள்கிறான். எடுத்து விட்டு வீட்டுக்கு வருகிற போது வீட்டிலே ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பேப்பர் ஒன்றாக கிழிச்சு அதற்குள்ளே கஞ்சாவை வைத்து பிடிப்பது வழக்கமாக வைத்திருந்தான்.
ஒரு நாள் அதிலே ஏதோ எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறான். அதை படித்து பார்க்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது. உடனே அவன் தான் செய்த குற்றத்தை தவறுகளை எல்லாம் போலீசிடம் அறிக்கையிட்டு அவன் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெறுகின்றான். அதே போல சிறையில் இருக்கிற போது அந்த சிறை கைதிகளுக்கு தான் வாசித்த அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி அவர்களையும் மனமாற்றுவதற்கு அவன் உறுதுணையாக இருக்கிறான். அந்த புத்தகம் வேறொன்றும் இல்லை, நம்முடைய விவிலியம், திருவிவிலியம். எனவே ஒரு திருடனை கூட மனமாற்றக்கூடிய அளவுக்கு இறைவார்த்தை அவருடைய உள்ளத்தை ஊடுருவி இருக்கிறது என்று சொன்னால், நம்ம எல்லாம் ஆண்டவரை நம்புகிறோம், அவரை நெருக்கமாக கடைபிடிக்கின்றோம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய உள்ளத்திலே ஏன் அது மாற்றத்தை ஏற்படுத்துவது கிடையாது? காரணம், அது நம்முடைய உள்ளத்தை பாதிப்பதற்கு நாம் அனுமதிப்பது கிடையாது. குறிப்பாக பிள்ளைங்க எல்லாம் பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்களை பார்த்து 4 வார்த்தை திட்டும் போது பயங்கரமாக சுரென்று கோபம் வருகிறது. ஏன்னா நம்முடைய உள்ளத்தை பாதிக்குது, அவங்க திட்டுறது நம்முடைய உள்ளத்தை பாதிக்க நம்ம அனுமதிக்கிறோம், அதனால உடனே ரியாக்ஷன் வருது. அதே போல இறைவார்த்தையை நம்முடைய உள்ளத்தை பாதிக்க நம்ம அனுமதிப்பதில்லை, எனவே அதனுடைய ரியாக்ஷன் வெளிவருவது கிடையாது. எனவே இறைவார்த்தையை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அது நம்முடைய வாழ்க்கை மாற்றுவதற்கு பாதிப்பதற்கு நம்ம அனுமதிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் கூட ஒரு நிகழ்வு. அந்தோணியார் இறந்த பின்பு ஒருவர் தன்னுடைய பகிர்வை பகிர்ந்து கொள்கிறார். அந்தோணியார் ஒரு முறை மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கிற போது திரளான மக்கள் அங்கே வந்திருந்தார்கள். அங்கே சென்றால் ஏதாவது கொள்ளையடிக்கலாம், நகைகள் பணம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நானும் என்னுடைய கூட்டாளியும் அங்கே சென்றோம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த கூட்டத்திலே சென்றவுடன் அந்தோணியார் போதிக்க ஆரம்பிக்கின்றார். மனமாறி நீங்கள் நல்வழியிலே வாழாவிட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள், மனம் மாறினீர்கள் என்றால் முடிவில்லா அமைதியை மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் என்ற ஒரு செய்தியை குறித்து அவர் போதித்து கொண்டிருந்தார். இதை கேட்டவுடனே அது எங்களுடைய உள்ளத்தை குத்துவதாக இருந்தது. நம்ம தீய வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சீக்கிரமாக நம்ம அழிந்து போகிறோம் என்று சொல்லி நாங்கள் அதை நினைத்து அன்றிலிருந்தே நானும் என்னுடைய கூட்டாளியும் மனம் மாறினோம். ஆனால் ஒரு சில காலங்களிலே என்னுடைய கூட்டாளிகளில் ஒரு சிலர் மீண்டும் அதே தொழிலுக்கு சென்றார்கள், திருடினார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு மிக விரைவாகவே அழிந்து போய்விட்டது. ஆனால் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுடைய மனமாற்றம், அவர் போதித்த அந்த போதனை தான் என்று சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, எந்த ஒரு மனிதரையும் மாற்றக்கூடிய ஆற்றல் வல்லமை இறை வார்த்தைக்கு இருக்கிறது. எனவே அந்த இறை வார்த்தையை நாம் படித்து நம்முடைய வாழ்வாக்க முயற்சி செய்ய வேண்டும். திருச்சபை 3 காரியங்களை குறித்து நமக்கு கொடுக்கிறது. ஜெபம் செய்யுங்கள், அதுவும் உங்களுடைய உள்ளறைக்கு சென்று அமைதியாக ஜெபியுங்கள் என்ற ஒரு தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது திருச்சபை. அதோடு கூட நோன்பு இருக்க வேண்டும். நோன்பு எதிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்களை குறித்து நாம் நோன்பு இருக்க வேண்டும். ஒன்று, இறை வார்த்தையை வாசிப்பதிலே நாம் நோன்பு இருக்க வேண்டும். அதே போல இறை திருவுளத்தை ஏற்று நாம் நடப்பதற்கு நாம் நோன்பு இருக்க வேண்டும். நோன்பு இருப்பது எதற்காக? இறை வார்த்தையை கடைபிடிப்பதற்காக, இறை திருவுளத்தை ஏற்று அதன்படி வாழ்வதற்காக நாம் நோன்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறது. அதே போல அறச்செயல்களை நாம் செய்ய வேண்டும். நாம் செய்வது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது, தம்பட்டம் அடிக்கக்கூடாது என்ற ஒரு அழைப்பை திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருமையான நாளிலே தவக்காலத்தினுடைய முதல் நாளை தொடங்கி இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் நல்ல செயல்களிலே ஈடுபடுவோம். நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல செயல்களை பழக்கங்களாக மாற்றுவோம், நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். தீய செயல்களை எல்லாம் விட்டுவிட்டு இதை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். 40 நாள் மட்டுமல்ல, தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே இதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தான் திருச்சபை கொடுக்கிறது. இதை ஏற்று வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, பாவிகளின் இறப்பை அன்று மாறாக அவர்கள் மனமாற்றத்தையே விரும்புகின்றீர். எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கேட்டருளும். எங்கள் தலைகள் மீது பூசப்பட இருக்கின்ற இச்சாம்பலை உமது பரிவிரக்கத்திற்கேற்ப புனிதப்படுத்த திருவிழம் கொள்வீராக. அதனால் நாங்கள் சாம்பலாக உள்ளோம் எனவும் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவோம் எனவும் அறிந்துள்ள நாங்கள் ஆர்வமிக்க தவ முயற்சியில் பயனாக பாவங்களுக்கு மன்னிப்பையும் உயிர்த்தெழும் உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப புது வாழ்வையும் அடைந்திட வலிமை பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நமது நெற்றியிலே சாம்பல் பூசப்படுகிறது. இந்த சாம்பல் வெறுமையினுடைய அடையாளமாகும். நாம் இறைவன் முன்னிடத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு அடையாளமாகவும் இது விளங்குகிறது. எனவே நாம் பக்தியோடு நாம் பங்கெடுப்போம். இங்கே ஒரு அருள்பணியாளரும் அந்த நடுப்பகுதி ஒரு அருள்பணியாளரும் இருப்பார்கள். முதலிலே ஆண்கள் வரிசையாக ஒரு வரிசையாக நாம் வருவோம். ஆண்கள் முடிந்தவுடன் நாம் பெண்கள் வருவோம். எனவே பெண்கள் உட்கார்ந்து கொள்ளலாம்.
செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. என் குற்றம் நான் அறிவேன், வெள்ளிடை மறை போல் என் தீவினை
நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக இறைவன் பாதம் எடுத்துரைப்போம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, நீர் கொடையாக கொடுத்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஆகியோர் இன்றைய சவால்கள் நிறைந்த உலகின் நடுவே தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கும் உமது அழைப்பை சரியான முறையில் அடையாளம் கண்டு நீர் அவர்களிடம் ஒப்படைத்துள்ள இறை மக்களை நிறையுண்மையை நோக்கி வழிநடத்தி செயல்படவும் உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் அவர்கள் மகிழ்ச்சியடைவர் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நாயகனே இறைவா, இத்தவக்காலம் என்னும் கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாட்களில் நீர் எங்கள் மீது பொழியவிருக்கின்ற பேரன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்து வழிநடத்தவும், இந்த நாட்களில் நாங்கள் எங்கள் பாவ வாழ்வை உணர்ந்து அவற்றிலிருந்து விலகி வாழ வேண்டிய மனங்களை தந்திடவும், ஜப தவ ஓர்த்தல் முயற்சிகளால் இந்நாட்களை பயனுள்ள விதத்தில் செலவழிக்கவும் உமது அருளை ஆற்றலை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்ப உறவுகளை உருவாக்கிய அன்பு தந்தையே இறைவா, எமது குடும்பங்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். இன்றைய நாட்களில் குடும்ப உறவுக்கும் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் தடையாக இருக்கும் அனைத்து தீமைகளையும் உமது இரக்கத்தால் தகர்த்தெறிந்து குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவிடவும், பிறருக்கு உதவும் வேளைகளில் நாங்கள் தன்னலம் நாடாது செயல்படவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஏற்படுத்திய திருச்சபை வழியாக நீர் வழிபடுத்தும் பாதையையும் கற்பிக்கும் உண்மை நெறிகளையும் அறிந்து அவற்றை பின்பற்றி எம் ஆன்மீக வாழ்வுக்கெதிராக வரும் சோதனைகளை வென்று அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்ந்திடவும், நோயினால் பாதிக்கப்பட்டு அவதியுறும் மக்கள் அனைவரும் அவர்களை வாட்டி வதைக்கும் அனைத்து நோய்களிலிருந்து விடுதலை அடைந்திடவும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உமது ஒளியிலும் வழியிலும் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் புதிதாக உமது அன்னையின் பெயரில் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆலயத்தின் பணிகள் எவ்விட இடையூறுமின்றி நடைபெறவும், மேல்தளம் இடம் பணி நல்ல முறையில் நடைபெறவும், பணி செய்கின்ற அனைத்து நபர்களையும் நல்ல முறையில் காத்திடவும், அதற்காக ஜெபிக்கின்ற நல்ல மனதை எங்களுக்கு தந்திடவும் வரமருளை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனியவாய் செவி சாய்த்திருளும். நீர் எங்களுக்கு 40 நாட்களை எங்களை சுய ஆய்வு செய்வதற்கும் தவறான வாழ்க்கை பாதையிலிருந்து உம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், எங்களுக்கு தந்த நாட்களை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி அதன் வழியாக உம்முடைய அருகிலே நாங்கள் வந்து சேரவும், உம்முடைய அடிச்சுவட்டை நாங்கள் பின்பற்றி வாழவும், நாங்கள் உம்மிடத்திலே இழந்த உறவை ஜெபத்தினாலும் தவத்தினாலும் பிறருக்கு உதவி செய்கின்ற அறச்செயல்களினாலும் அதை உறவை நாங்கள் மீண்டும் புதுப்பித்து கொள்ள வேண்டிய அருளையும் ஆசீரையும் எங்களுக்கு தந்து, இந்த நாட்கள் அருளினுடைய காலமாக உம்முடைய அன்பையும் உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளுகின்ற காலமாக இந்த காலம் அமைய எங்களுக்கு உமது அருளை ஆசீரை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளை, என்னுடைய விதமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைநீட்டி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமைமை பலி சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உமை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினி. அதனால் நாங்கள் மட்டுமே ஏற்பற்றில் விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரை, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினரிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டனி பாப்பசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடித்தினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அளித்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
கர்த்தருடைய விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எழுந்திருந்து எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். Amen.
புதிய ஆலய கட்டுமான பணிக்கான ஜெபம். அன்பும் அருளும் இரக்கம் நிறைந்த எம் இறைவா, எம்மோடு பயணித்து எம்மை வாழ வைக்கும் உம் அன்பு செயல்களுக்காய் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். தூய வியாகுல அன்னையை எம் வெளிக்கோடு பங்கு சமூகத்திற்கு பாதுகாவலியாய் தந்து அவர் வழியாய் எம் வாழ்வில் நீராற்றும் மகத்துவமிக்க செயல்களுக்காய் உமக்கு நன்றி நல்கின்றோம். மாட்சிமை நிறைந்த பிரசன்னம் சிறப்பான முறையில் விளங்கும் பொருட்டு சாலமோன் அரசர் மூலமாய் எழில்மிகு ஆலயத்தை எருசலேமில் நீர் உருவாக்கினதையும் அவரது தந்தை தாவீதிடம் ஆலயம் இறைவனுக்கான இல்லம் என குறிப்பிட்டதையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, வெள்ளிக்கோடு பங்கு சமூக மக்கள் நாங்கள் யாவரும் ஒன்றிணைந்து உமது தாய் தூய வியாகுல அன்னை பெயரால் உமக்கென்று எழுப்பப்படவிருக்கின்ற இப்புதிய ஆலயத்தின் திருப்பணிகளை உமது அருளால் நிரப்பேறலும். உமக்காக நாங்கள் செய்யும் இவ்வாலய பணிகள் உமது தூய ஆவியாரின் வழிகாட்டுதலில் சிறப்பான முறையில் நடைபெறவும், கட்டுமான பணிகள் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறவும் அருளாரும். ஆலய பணிகளுக்கான பொருளாதாரம் மற்றும் பொருளுதவிகளை தாராளமாய் நாங்கள் வழங்கவும், பாதுகாப்பான முறையில் பணிகள் நிகழ்வேறவும் துணை புரிவீராக. தந்தை, மகன், தூய ஆவியாராம் மூவர் கடவுளின் வல்லமை ஆலய பணிகளில் நிறைவாய் தங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் இன்று நாளிலே தவ காலத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். நாம் மறைவுரையிலே கேட்டது போல நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தினுடைய நாட்களாக இந்த நாட்கள் இது அமைய வேண்டும். அதாவது ஏதாவது ஒரு காரியத்திலே நாம் மாற்றமடைந்தோம் என்றால் அதுவே இந்த ஆண்டு தவக்காலத்தினுடைய மாபெரும் வெற்றியாக இருக்க முடியும். அதாவது ஒரு சிலர் ஏன் ஒரு சந்தி இருக்கணும், நம்ம போய் பேசுகிறோம், ஒரு சந்தி எதுக்கு இருக்கிறோம், இல்லை என்றால் இதை நம்முடைய ஒரு போட்டிக்கு போட்டியாக அது ஒரு ஆர்குமெண்ட் பண்ண நன்றாக இருக்கும். ஆனால் இரண்டும் தேவை. நம்முடைய ஒருத்தல் முயற்சிகள், நம்முடைய இந்த ஒரு சந்தி, இவையெல்லாம் சுத்த போசனம்லாம் கண்டிப்பாக அது தேவை. இதுவும் தேவை. இது நம்முடைய புற காரியங்கள், இன்னொன்று நம்முடைய அகத்தை சார்ந்தது. எனவே இந்த இரண்டும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது இன்னைக்கு எல்லாருமே உங்களுடைய ஸ்டேட்டஸில் நிறைய வச்சுருப்பீங்க, அப்படிதான் நான் பார்த்தேன். அப்படிதானே? ஸ்டேட்டஸில் எல்லாரும் ஏதாவது இன்னைக்கு இந்த விபூதி புதனை பற்றி வைத்திருப்பீர்கள். தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று கூட நீங்கள் வைத்திருக்கலாம். நீங்கள் வைத்திருக்கிறதுல ஏதாவது ஒன்றை நீங்கள் பின்பற்றினால் போதும். எனவே நாம் ஒரு காரியம் வைக்கிறோம் என்றால் நான் அதை பின்பற்றுகிறேன், அதை நான் படிக்க வேண்டும், அதை நான் பின்பற்ற வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவே இன்று நிறைய பேர் திருத்தந்தை இதை சொல்லியிருக்கிறார் என்று ஆங்கிலத்திலே தமிழிலே என்றெல்லாம் நாம் அடுத்தவருக்காக வைத்திருக்கிறோம். எனவே அதில் ஏதாவது ஒன்றை நான் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு முடிவை நாம் மேற்கொள்வோம். அவ்வாறு நாம் மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த உயிர்ப்பு உண்மையிலேயே அர்த்தம் பெறும். எனவே அதை உணர்ந்தவர்களாக இந்த 40 நாட்கள் பயிற்சி என்பதை உணர்ந்து செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூய ஆவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு